தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. குஜராத்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் நீரவ் மோடி குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் வைர வியாபாரம் செய்து வந்தார். இவரும் இவரது உறவினர் மெகுல் சோக்ஷியும் சேர்ந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கி மோசடி செய்தனர். இதையடுத்து நாட்டை விட்டு தப்பிய இருவரும் வெளிநாடுகளில் தலைமறைவாக வசித்தனர். இருவர் மீதும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை துரிதப்படுத்தினர். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கிடுக்குப்பிடி நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய அரசின் தொடர் முயற்சியால் நீரவ் மோடி பிரிட்டனிலும் மெகுல் சோக்ஷி பெல்ஜியத்திலும் கைது செய்யப்பட்டனர். இருவரையும் நாடு கடத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீரவ் மோடி செய்த பண மோசடி மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அவரது சகோதரர் நெகல் மோடிக்கு தொடர்பிருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் நெகல் மோடி மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அவரை தேடி வந்தனர். அவர் அமெரிக்காவில் இருப்பதை அறிந்த நம் அதிகாரிகள் நெகல் மோடியை கைது செய்ய அமெரிக்க அரசிடம் வலியுறுத்தினர். அதன் அடிப்படையில் நெகல் மோடியை நேற்று அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்தனர். அங்குள்ள கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது நெகல் மோடி ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கலாம். ஆனால் அது குறித்து கோர்ட் தான் இறுதி முடிவெடுக்கும் என அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். நீரவ் மோடியுடன் இணைந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் நெகல் மோடி மீது சிபிஐ அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய வங்கிகளில் பண மோசடி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்ஷி ஆகியோர் அங்கேயே கைது செய்யப்பட்டு அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது நெகல் மோடியும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரையும் நாடு கடத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இந்திய அதிகாரிகள் கூறினர்.